நானும் பார்க்குறேன் அந்த ஏதாவது சரி ஏதாவது ஒன்று பேச போகிறோம்ப்பா ஏதாவது விஷயம் இருக்கும் பார்த்தாக்கா அப்படி வந்து அவ்வளோதான் என் நெஞ்சில் கூடி இருக்கும் கான்ஃபிடென்ட்டாக இருங்க. என்ன கான்ஃபிடென்ட்டாக இருங்க? எவனா விசில் அடிப்பாங்களா சார்? நீங்கள் பார்த்துருக்கீங்களா எங்கேயாச்சும்? எங்கேயாவது ஒரு இந்து கோயிலில் போயிட்டு விசில் அடிக்க சொல்லுங்கள். இல்லை நீங்கள் ஐயப்பன் கோயிலுக்கு போகிறீங்கல்ல, ஐயப்பன் ஒன்றா கத்துவாங்க. எங்கேயாவது விசில் அடித்து பார்த்துருக்கீங்களா நீங்கள்? கிறிஸ்துமஸ் விழாவில் போய் விசில் அடிக்கிறாங்க. தற்கொலைக்கு அதுலேருந்து தெரியவேனா? தருதலைகளை பொறுக்கியில் உருவாக்கிட்டு, அதனால தான் சொன்னேன் தற்கொலைன்னு ஒரு இனமே உருவாகிட்டு இருக்கு. இந்த பக்கம் திரைக்கு முன்னாடி பாவாடைகள், திரைக்கு பின்னாடி சங்கிகள். இப்போ புரியுதுங்களா? இவனோட நோக்கம் என்னன்னு கேட்டால் எப்படியாவது யார் காலையாவது நக்கியாவது அந்த முதலமைச்சர் பதவியை அடைஞ்சிடணும், அதுதான் எண்ணம். எப்படியாவது அவ்வளோலாம் வந்து விஜய் வந்து ஒர்த்தே கிடையாது எனக்கு தெரிஞ்சு கேட்டால் இவங்க பேசுகிற அளவுக்குலாம். ஆனால் ஓவர் பில்டப்பாக இருந்தது. முழுக்கவே வந்து இது வந்து ஓட்டு பொறுக்கிறதுக்காக 10 பாவாடைகளை கொண்டு வந்து உட்கார வச்சுட்டு இதுக்கு யார் வேணாலும் தெரிஞ்சவங்க பதில் சொல்லலாம். போன வருடம் கிறிஸ்துமஸ் வந்ததா இல்லையா? அதுக்கு முந்தின வருஷம் கிறிஸ்துமஸ் வந்ததா இல்லையா? கட்சி தொடங்கி 2 வருஷம் ஆகி கிறிஸ்துமஸ் விழா நீங்கள் நடத்துனீங்களா? நீங்கள் இந்த இடத்துல வந்து நீங்கள் கிறிஸ்துமஸுக்கு ஒரு வாய்ப்பு தரீங்க. கிறிஸ்துமஸ் விழாவை கொண்டாடுறதுக்கு மக்களோட சேர்ந்து வந்து கொண்டாடுறதுக்கு ஒரு வாய்ப்புனா பொங்கல் விழாவும் கொண்டாடணும். பொங்கல் விழா மட்டும் கீர்த்தி சுரேஷ் வீட்டில் போய் கொண்டாடினேன். பார்த்து தானே இருந்தோம். இப்போ புரியுதுங்களா? தற்குறின்றதுல வந்து பார்த்தீங்கன்னா தேவசாயமும் அந்த இடத்துல ஒரு தற்குறியாக இருக்கிறாருன்ற நான் யாருன்னா இருக்கட்டும் சார். இங்கே நான் வந்து இந்த பாவாடைகளில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து பல பாவாடைகளை வந்து பார்த்தீங்கன்னா தனித்தனியாக எடுத்து என்னால் பேச முடியும். பைபிள் நீதிமொழிகள் தட்டுங்க எவ்வளோ இருக்குது தெரியுமா? 2 லைன் பேச முடியல. பேசுது நடிப்பட வந்து வந்து 4 நிமிஷம். மொத்தம் எவ்வளோ? 4 நிமிஷமா? பைபிளில் சொல்லப்பட்டிருக்கு. படிக்காதவங்க படிச்சுங்க. நிறைய கதைகள் இருக்குது. 1000 கதைகள் இருக்குது. படிக்காதவங்க படிச்சுங்க. படிக்காதவங்க படிச்சுங்க. நீ படிச்சியாடா? பைபிள் படிச்சியா நீ? ஒருத்த வந்து சொல்கிறான். என்னத்த சொல்கிறான்? ஒண்டர்ஃபுல் 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 ஒண்டர்ஃபுல்ங்க. ஏய் அப்புறம் ஏதாவது சொல்லிவிடுவேன். அவன் ஒண்டர்ஃபுல் வரும்போது பார்த்தீங்கன்னா 6 மணிக்கு மேலே ஞாபகம் வருது அவனுக்கு. இது ஃபுல்லுன்னு அதை பேப்பர் எடுத்துகிட்டு போனாலும் இந்த தேக்கு வர கேள்வி கேட்குறான். பேப்பர் எடுத்து வந்து படிக்கிறான். காற்றுல பறந்துடுது மறந்துடுறான்ட்டு. சரி பேப்பர் எடுக்காமல் நம்ம பேசிடலான்னு வந்திருக்கேன். கிறிஸ்மஸ் விழா தானே ஒரு 10 நிமிஷம் பேசிடுறேன் அப்படின்னு. ஆனால் அங்கே வந்ததும் எல்லாமே டெலிட் ஆகிடுச்சு. இது கண்ணு இருட்டாயிடுச்சு அங்கே ஃபுல்லாக. அங்கே அங்கே பார்க்கும்போது சில பேர் பசங்க சொல்லுவாங்க சார், மக்கு பசங்களாம் மதவெறி தலைக்கறிச்சுன்றதை காட்டுற. ஆனால் அதுலேயே நீ உண்மையாக இருக்கணும். அதுலேயே நீ உண்மையாக இருக்க மாட்டேன். ஓட்டு பொறுக்கணும். இப்போது கிறிஸ்தவர்களுடைய ஓட்டை பொறுக்கணும். அப்போ என்ன செய்யலாம்? ரைட், யாரெல்லாம் வர வைக்கலாம்? இவங்கெல்லாம் வர வச்சு இந்த பாவாடைகள் ஒரு 5 பாவாடைகளை வர வச்சு உட்கார வச்சு நம்ம ஏதோ ஒரு பெருசாக நீட்டி முடக்கலான்னு பார்த்தேன். கடைசியில் வந்திருந்தவங்களே காரி தூக்கிட்டு போயிட்டானுங்க. இவன் ஒரு 5 நிமிஷம் கூட பேசவே இல்லை. சார் வணக்கம் சார். வணக்கம் சார். வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க சார்? நலமா இருக்கு சார். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா விஜய் அவர்கள் வந்து ஒரு கிறிஸ்துமஸ் விழா கொண்டாடுகிறாரு. அது கிறிஸ்துமஸ் விழான்னு சொல்கிறத விட ஒரு காமெடி விழா, இல்லைன்னா வந்து விஜய் விழா அப்படி கூட சொல்லலாம். ஏன்னா அவங்க பேசுனவங்க யாருமே இயேசுடைய பெருமையோ இயேசுடைய இதுவோ யாரும் பேசலை. விஜய் வந்திருக்கார், விஜயை பாராட்டியிருக்காங்க. விஜய் வந்து தன்மான தலைவர், சிங்க தலைவர், அந்த தலைவர், புரட்சி தலைவர் ஆகும்னு சொல்லியிருக்காங்களே தவிர கிறிஸ்துமஸ்னா என்ன, கிறிஸ்துமஸ்னால என்ன நன்மைகள், அதை பற்றி யாருமே பேசவே இல்லை. இது நீங்கள் எப்படி பார்க்குறீங்க சார்? நாம் இப்போ நல்லா புரிஞ்சிச்சு ஒரு விஷயம். என்னன்னு கேட்டிங்கன்னா, இதுக்கு முன்னாடி கூட ஒரு தடவை நீங்கள் கேட்டப்போ சொன்னான்னு நினைக்கிறேன். இங்கே சொன்னா எங்கே சொன்னான்னு தெரியல. இப்போ தற்கொலைகள் வந்து ஒரு இனமாகவே உருவெடுத்துட்டு வராங்கன்னு நான் நினைக்கிறேன். சாதி மதம் மொழிகளை கடந்து தற்கொலைன்னு ஒரு இனம் வந்து உருவாகிட்டு இருக்கு. இப்போ எப்படி நம்ம வந்து சொல்லுவாங்க இல்லையா, ஒரு குறிப்பிட்ட வந்து ஒரு இனத்தை சார்ந்தவங்க சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி இருக்கட்டா இப்போ தற்கொலைன்னு ஒரு இனம் வந்து தமிழ்நாட்டில் உருவாகிட்டு இருக்கு. இந்த மேடையில் வந்து பார்த்திங்கன்னா இந்த வந்து இந்த பாவாடைகள், நான் பாவாடைகள் மீன்ஸ் என்ன, அந்த வந்து இந்த பிஷப்பு அந்த இதெல்லாம் இருக்குல்ல, அந்த பொம்பல் இருக்குல்ல, இவங்களாம் நம்ம நினச்சிருந்தோம்னா இவங்கெல்லாம் வந்து அறிவுஜீவிகள். இவங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு மத போதகர்களாக இருந்தால் கூட இறை வழிபாட்டை வந்து வலியுறுத்தக்கூடிய ஒரு ஆளுமைகளை தான் நம்ம பார்த்தோம். ஆனால் வந்து பேசின பிறகு தான் தெரியுது இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா தற்கொலைகள் எல்லா மட்டத்திலும் இருக்கிற மாதிரி தற்கொலைகளாக தான் தெரிஞ்சாங்க. காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, யாருமே வந்து ஜீசஸ் கிறிஸ்தை பற்றி, இயேசுநாதரை பற்றி யாரும் பேசவே இல்லை சார். பேசுனவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இவர் ஆள பிறந்தவர், அடக்க பிறந்தவர், இவர் வந்து புரட்சி தளபதி, இவர் நாடே காத்துக்கிட்டு இருக்குது, இவர் தான் நாளைக்கு நாட்டை ஆள போகிறாரு இப்படின்னு சொல்லும் போது அவனே நெளிகிற அளவுக்கு யார் விஜயே நெளிகிற மாதிரி இருக்குது. டேய் நான் அவ்வளோலாம் ஒர்த்து இல்லைன்ற மாதிரி இப்போ அவங்க பேசும்போது விஜய் பார்க்கும்போது என்ன தோணுதுன்னா மைண்ட் வாய்ஸு, நீங்கள் சொல்கிற அளவுக்கு நான் அவ்வளோ ஒர்த்து இல்லை, என்னையா நீங்கள் இவ்வளோ புகழ்ந்து பேசுகிறீங்க அப்படின்ற மாதிரி தான் இருந்தது நான் அங்கே பார்த்த வரைக்கும். அவ்வளோலாம் வந்து விஜய் வந்து ஒர்த்தே கிடையாது எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் கேட்டேன் இவங்க பேசுகிற அளவுக்குலாம். ஆனால் ஓவர் பில்டப்பாக இருந்து முழுக்கவே வந்து இது வந்து ஓட்டு பொறுக்கிறதுக்காக
10 பாவாடைகளை கொண்டு வந்து உட்கார வச்சுட்டு பேசுனதாக தான் எனக்கு தெரியுது. இதில் பாவம் ஒரு அம்மா வேறு வந்து சிக்கிக்கிட்டாங்கன்னு நினைக்கிறேன் இந்த கும்பலில். வந்து வேறு வழி இல்லாமல் அவங்களும் வந்து பார்த்திங்கன்னா வந்து பேசக்கூடிய ஒரு நீங்கள் வாழ்த்து சொல்ல வந்தீங்களா? இது வந்து கிறிஸ்மஸ் வந்து விழான்னா முழுக்க முழுக்க வந்து பார்த்திங்கன்னா வந்து கிறிஸ்மஸ் வாழ்த்துக்களை பரிமாறிக்கலாம். ஆனால் ஒரு முதலமைச்சர் ஆகிறதுக்கு ஏதோ வந்து பார்த்திங்கன்னா ஞானஸ்தானம் கொடுக்குற மாதிரி தான் இருந்தது இந்த விழா. நான் கேட்குற ஒரே ஒரு கேள்வி தான், நியாயமாக ரொம்ப நேர்மையான ஒரு கேள்வி கேட்குறேன். இதுக்கு யார் வேணாலும் தெரிஞ்சவங்க பதில் சொல்லலாம். போன வருடம் கிறிஸ்துமஸ் வந்ததா இல்லையா? அதுக்கு முந்தின வருஷம் கிறிஸ்துமஸ் வந்ததா இல்லையா? கட்சி தொடங்கி 2 வருஷம் ஆகி கிறிஸ்துமஸ் விழா நீங்கள் நடத்துனீங்களா? இதுக்கு முன்னாடி சரி கிறிஸ்துமஸ் விழா நடத்தலைங்க, இன்றைக்கி சமத்துவ கிறிஸ்துமஸ் விழா நடத்துனீங்க. ஏன் போன ஆண்டு வந்து பார்த்தோன்னா பொங்கல் விழா நடத்தலை? சமத்துவ பொங்கல் விழா நடத்தக்கூடாதா? ஏன் நடத்தலை? சரி தீபாவளி கொண்டாடினீங்களா? இதே ஜான் ஆரோக்கியசாமி கிட்ட நான் சொன்ன ஒரு வார்த்தை, குறைஞ்சபட்சம் அவங்க மனைவி பிள்ளைகளோடு சேர்ந்து தீபாவளிக்கு ஒரு ஃபோட்டோ வெளியிடுங்கன்னு சொன்னேன். அவர் என்னால் முடியாதுன்ட்டார். அது வாய்ப்பே இல்லை சார். அது வந்து அவர் டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா வந்து குடும்பத்தை விட்டு அவங்க வந்து விலகி இருக்கிறாருன்னு சொன்னாரா, விலக்கி வச்சுட்டாங்க தெரியல, குடும்பத்தை விட்டு பிரிஞ்சு இருக்கிறாரு, அது முடியாது, சாத்தியம் இல்லைன்னு சொல்லிட்டாரு. தீபாவளிக்கு ஒரு ஃபோட்டோ வெளியிட சொன்னேன் சார். நான் தான் சொன்னேன் ஜான் ஆரோக்கியசாமிகிட்ட, சார் அவங்க ஏற்கனவே நிறைய அவரை பற்றி ரூமர்ஸ் இருக்குது, அதெல்லாம் வந்து பிள்ளைகளோட சேர்ந்து இருக்கிற மாதிரி மனைவியோட சேர்ந்து இருக்கிற மாதிரி ஒரு ஃபோட்டோ வெளியிடுங்கன்னா அதுக்கு முடியாதுன்ட்டார். அப்போ வந்து இந்த இடத்துல வந்து இவனை வந்து நீங்கள் எந்த லிஸ்ட்டில் வைக்கிறீங்க? அதில் வேறு ஒருத்தர் வந்து பேசுகிறாரு, அந்த காருண்யா அந்த யூனிவர்சிட்டி சார்ந்த காருண்யா குழுமத்தை சார்ந்த ஒருத்தர் வந்து பேசுகிறாரு, அந்த பால் தினகரனுடைய அசிஸ்ட்டு வர ஒருத்தர் பேசுகிறாரு. அது அந்த நீங்கள் வந்து விஜய்க்கு நேரடியாக சொல்கிறாரு, குடும்பத்தை பார்த்துங்க அப்படின்னு சொல்கிறாரு. இதை விட என்ன வேணும் அசிங்கம்? நான் கேட்குறேன். குடும்பத்தை பார்த்துங்கன்றாரு. அப்படின்னா என்ன அர்த்தம்? குடும்பத்தை பார்க்கல அர்த்தம். உங்களை சொல்ல முடியுமா? என்ன சொல்ல முடியுமா சார்? நம்மளாம் குடும்பத்தை பார்த்துட்டு இருக்கிறோம், அதனால் நம்மளை சொல்ல மாட்டாங்க. விஜய் பார்த்து குடும்பத்தை பார்த்துங்கன்னு சொல்கிறாரு. அப்போ அதுலேருந்து என்ன தெரியுது? விஜய் குடும்பத்தை விட்டு பிழை வந்து குடும்பத்தோடு இல்லைன்னு தெரிய வருதில்ல. அப்புறம் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து சமத்துவ பொங்கல்ன்றீங்க. இங்கே சமத்துவம் என்பது சமமாய் நடத்துறது கிடையாது, சம வாய்ப்புகளை பகிர்ந்துக்கணும். நீங்கள் இந்த இடத்துல வந்து நீங்கள் கிறிஸ்துமஸுக்கு ஒரு வாய்ப்பு தரீங்க, கிறிஸ்துமஸ் விழாவை கொண்டாடுறதுக்கு மக்களோடு சேர்ந்து வந்து கொண்டாடுறதுக்கு ஒரு வாய்ப்புனா பொங்கல் விழாவும் கொண்டாடணும். பொங்கல் விழா மட்டும் கீர்த்தி சுரேஷ் வீட்டில் போய் கொண்டாடினேன், பார்த்து தானே இருந்தோம் சார். இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா, அங்கே வந்து பிஷப் தேவசகாயம்னு ஒருத்தர் பேசினார். என்ன பேசினார்னா, தீய சக்திகளை மாற்றி தமிழகத்தை கட்டுப்பாட்டாக மாற்றக்கூடிய சக்தி வந்து புரட்சி தளபதி விஜய்க்கு இருக்குன்றாரு. இவர் என்ன புரட்சி பண்ணாரு? நானும் கேட்குறேன். இப்போ புரியுதுங்களா? தற்குறின்றதுல வந்து பார்த்தீங்கன்னா தேவசகாயமும் அந்த இடத்துல ஒரு தற்குறியாக இருக்கிறாருன்ற நான் யாருன்னா இருக்கட்டும் சார். இங்கே நான் வந்து இந்த பாவாடைகளில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து பல பாவாடைகளை வந்து பார்த்தீங்கன்னா தனித்தனியாக எடுத்து என்னால் பேச முடியும். நான் சொல்லக்கூடியது கேட்டால் எனக்கு தெரிஞ்சு ஒரு நபர் ஓரளவுக்கு சரியாக பேசினாலும் சொல்ல முடியும். சரிங்களா? அந்த நபர் யாருன்னு கூட சொல்ல முடியாதுன்னா அதுக்கு வந்து பிற சொன்னால் மத சாயம் பூசுவாங்க. எனக்கு தெரிஞ்சுங்க அந்த அம்மா ஒருத்தர் வந்து இருந்தாங்கல்ல, பிரம்மகுமாரிகள் சமாஜம், அந்த அமைப்பில் இருந்து அவங்க மட்டும்தான் ஒரு லிமிட்டடோடு பேசினாங்க. மற்றபடி எல்லாரும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பாவாடைகள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா வந்து புரட்சி தலைவர். என்னடா புரட்சி? நான் தேவசகாயத்தை கேட்குறேன், என்ன புரட்சி பண்ணிட்டா? என்னடா புரட்சி சொல்லுங்கள்? மனசாட்சியே இல்லாத வந்து பேசுகிறாங்க. என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு ஒழுக்கமான ஒரு கட்சி எதுன்னு கேட்டிங்கன்னா அது வந்து தமிழக வெற்றி கழகம் ஒரு பாவாடை பேசுது. நான் என்ன சொல்ல முடியும்? ஒழுக்கமான கட்சி எப்படி ஆகும்? ஒழுக்கமான கட்சி எப்படி ஆகும்? இவங்களாம் வீடியோ பார்க்குறாங்களா இல்லையா? இந்த டிவி ஏதாவது பார்க்குறாங்களா இல்லையா? நான் கேட்குறேன். ஒழுக்கமான கட்சி எப்படி ஒழுக்கமான கட்சி ஆக முடியும்? நான் கேட்குறேன். இல்லை சார், விஜய் அவர்கள் வந்து மொத்தமே பார்த்தீங்கன்னா ஒரு 5 நிமிஷம் 45 செகண்ட் தான் பேசியிருக்காரு மொத்தமே. அதில் என்ன பேசியிருக்காருன்னா, இது அன்பான தருணம், அழகான தருணம், தாய் அன்பு கொண்டவர்கள் தருணம், தமிழர்கள் எல்லாமே தாய் அன்பு கொண்டவர்கள், எல்லா பிள்ளைகளுக்கும் வந்து தாய்க்கு யாருக்காவது தெரியுமா இதை பற்றி? இல்லை இது யாருக்காவது தெரியுமா? தெரியாத ஒரு விஷயம் அவர் சொல்லிட்டார். இப்போ என்ன அவர் தாய்க்கு என்ன மரியாதை கொடுத்தாருன்றதை நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம். தந்தைக்கு என்ன மரியாதை கொடுத்துருக்கிறாருன்றதை ஊரே பார்க்குது, உலகமே பேசுது. தாய்க்கு தந்தைக்கும் எந்த மரியாதைன்னு சொல்லிட்டு இந்த விழாலேயே வந்து பார்த்தீங்கன்னா தாய் வந்திருக்கணுமா வேண்டாமா? நான் கேட்குறேன். இந்த விழாவில் ஏன் தாய் வரல? கிறிஸ்துமஸ் விழாவில் ஏன் வரல? சோபா ஏன் வரல? கிறிஸ்துமஸ் விழா தானேப்பா இது, ஏன் வரல? எஸ்ஏசி ஏன் வரல? ஏன் சோபா வரல? எஸ்ஏசி வந்து வரல, அதனால் சோபா வரல. கணவனே கண்கண்ட தெய்வம்னு சொல்லிட்டு அவங்க இருந்துட்டாங்க. இந்த தற்கொலை பிள்ளையை பெற்றுக்கிட்டு நம்ம போய் இந்த அசிங்கப்பட வேணான்னு சொல்லிட்டு போன தடவை அந்த அளவுக்கு அசிங்கப்படுத்தினாங்க. வர வச்சு கழுத்தில் வந்து பட்டையை மாட்டி விட்டானுங்க. என்னென்னு டோக்கன் அந்த இது பேட்ஜு. அவங்க நிர்வாகியா? அவங்க கட்சி நிர்வாகியா? அவங்க
உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். பொதுக்குழுவில் கூப்பிட்டு பொதுக்குழு நடத்தும் போது இதே பனையூரில் அவங்கள வர வச்சு அவங்க கழுத்தில் வந்து நான் கேட்டிங்கன்னா வந்து பட்டயத்தை மாட்டி விட்டானுங்க. என்னன்னாக்கா அவங்கள ஏதோ பொதுக்குழு வந்த மாதிரி ஒரு சிறப்பு விருந்தினர் கழுத்தில் அதெல்லாம் மாட்டுவீங்களா நீங்கள்? அப்போ அதுவே தெரியல தற்கூரிகள் சொல்லிட்டு. ஸோ அதுதான் அதனால் கேட்டால் அப்படியே ரொம்ப டிசிப்ளினாக நடத்துகிறாங்களாமா அவர் கட்சியே இவர். அதனால் அந்த அம்மா அசிங்கப்பட்டு வரல. இந்த கிறிஸ்துமஸ் விழாவுக்கு வந்துருக்கணுமா வேண்டாமா சார்? இது கட்சி நிகழ்ச்சி கிடையாது, கட்சி சார்பாக நடக்கிற கிறிஸ்துமஸ் விழா. ஏன் வந்து தாய் வரல? தாயை பற்றி பேசுகிறடா, தாய் ஏன் வரல சொல்லு. இப்போ புரியுதுங்களா? இல்லை சார், முக்கியமாக வந்து ஒரு கதை ஒன்று சொன்னார், சின்ன கதை, உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். அது கதை, அது கதைன்னு சொன்னீங்கன்னா அப்புறம் எனக்கு கோவம் வந்துடும் சொல்லிட்டேன். அப்புறம் எனக்கு பயங்கரமான கோவம் வந்துடும். அது ஒரு கதை. அது சார் சொந்த சகோதரர்களே தள்ளிவிட்டு சார் அவரே மீண்டும் வந்து நாட்டையே ஆண்டிருக்காரு சார். பைபிளில் ஏகப்பட்ட கதைகள் இருக்குது சார். பைபிளில் இருக்கிற மகாபாரதத்தை விடவா சார்? மகாபாரதம் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தாய் பிள்ளைகள்னா கூட சகோதரர்கள் தான், பாண்டவர்களும் கௌரவர்களும். பேசுகிறான் பேச்சு வந்து எனக்கு என்ன தெரியும் எனக்கு. நீங்கள் சார் நான் பைபிள், குர்ஆன், மகாபாரதம் மூணுத்தையும் நான் உள்வாங்கினேன். அதெல்லாம் ஒரு வந்து ஒரு பத்திரிகையாளர்னா அந்த மூணும் இல்லைன்னா அவன் பத்திரிகையாளர் கிடையாது. இது மூணுத்தையும் நான் உள்வாங்கியிருக்கிறேன். சும்மா இந்த கதையெல்லாம் பேசிட்டு இருக்கக்கூடாது. நீதிமொழிகள் உங்களுக்கு பைபிள் படிச்சிருக்கீங்களா நீங்கள்? நான் கொடுக்குறேன் உங்களுக்கு. நீதிமொழிகள் எவ்வளோ இருக்குது தெரியுமா? நீதிமொழிகள் நீங்கள் ஒன்றும் இல்லை, ஒரு கூகுள் தட்டுங்க, பைபிள் நீதிமொழிகள் தட்டுங்க, எவ்வளோ இருக்குது தெரியுமா? 2 லைன் பேச முடியல. பேசுது நரிப்பட வந்து வந்து ஒரு 4 நிமிஷம். மொத்தம் எவ்வளோ? 4 நிமிஷமா? 5 நிமிஷம். 5 நிமிஷத்தில் என்ன கேட்டால் இவர் கதை சொல்கிறான். என்ன கதைன்னு கேட்டால் சகோதரரால் தள்ளப்பட்டவர் கேட்டான். சகோதரர் தள்ளப்பட்ட இன்னும் குடும்பமே தள்ளி வச்சுருக்கு. நீ நினைக்கிற அப்படியே வந்து நாட்டு ஆளுநர். நல்லா புரிஞ்சுங்க சார். நான் இது நெப்போலியன் அப்படி தான் உலகத்தையே ஆளணும்னு நினச்சான். ஆள முடிஞ்சுதா? அரைக்குறையாக செத்தான். எல்லாமே உலகத்தை ஆளணும்னு நினச்சோம் அத்தனை பேரும். அலெக்சாண்டர், ஹிட்லரு, முசோலினி எல்லாரும் சொல்கிறேன். சர்வாதிகாரிகள் அத்தனை பேரும் வந்து பார்த்தீங்கன்னா நோய்வாய்ப்பட்டு தான் செத்தான், இல்லை தற்கொலை பண்ணி செத்தான். சர்வாதிகாரிகளுக்கு அதுதான் முடிவு. சும்மா வந்து என்ன வந்து இவர் வந்து நானும் பார்க்குறேன் அந்த ஏதாவது சரி ஏதாவது ஒன்று பேச போகிறேன்ப்பா, ஏதோ விஷயம் இருக்குன்னு பார்த்தாக்கா அப்படி வந்து அவ்வளோதான். என் நெஞ்சில் குடி இருக்கும். கான்ஃபிடெண்ட்டாக இருங்க. என்ன கான்ஃபிடெண்ட்டாக இருங்க? என்ன கான்ஃபிடெண்ட்டாக? 4 லைன் பேசுறதுல உனக்கு தகுதி இருக்கா? முதலமைச்சர் பதவிக்கு நீ ஆசைப்படலாமா? 4 லைன் பேச முடியல. பைபிள் பற்றி பேசணும். 2 லைன் பைபிள்லேருந்து 2 நீதிமொழிகள். வேறு எதுவும் நீ பேச வேண்டாம். உள்ளே இருக்கிற அதிகாரங்கள் எடுத்து நீ பேச வேண்டாம். 2 நீதிமொழி சொல்ல முடியும் அவனால். ஏன்னா நீ சொல்ல முடியாது. காரணம் கேட்டினா எல்லாம் தற்கூரி கூட்டங்களை வச்சுக்கிட்டு நீ என்ன பண்ண முடியும் சொல்லு பார்க்கலாம். விசிலடிக்கிறதுக்கு ஒரு கூட்டத்தை கொண்டாந்து வச்சுட்ட. யாராவது ஒரு கிறிஸ்துமஸ் விழாவில் ஒரு சாமி கும்பிட்ற இடத்த விசிலடிப்பாங்களா சார்? நீங்கள் சொல்லுங்கள் சார். இது இறைவணக்கம். இறைவனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து நன்றி கடன் செலுத்துகிற மாதிரி தான் இது. இறைவனுக்கு நன்றி தெரிவிக்கிறது நிகழ்ச்சி தான் இது கிறிஸ்துமஸ் விழா. எவனா விசிலடிப்பாங்களா சார்? நீங்கள் பார்த்துருக்கீங்களா எங்கேயாச்சும்? எங்கேயாவது ஒரு இந்து கோயிலில் போய்ட்டு விசில் அடிக்க சொல்லுங்கள். இல்லை நீங்கள் ஐயப்பன் கோயிலுக்கு போகிறீங்கல்ல, ஐயப்பன் ஒன்றா கத்துவாங்க. எங்கேயாவது விசில் அடித்து பார்த்துருக்கீங்களா நீங்கள்? கிறிஸ்துமஸ் விழாவில் போய் விசில் அடிக்கிறாங்களா தற்கூரிக்கு? அதுலேருந்து தெரியவேனா தருதலைகளை பொறுக்கியில் உருவாக்கிடும். அதனால தான் சொன்னேன் தற்கூரின்னு ஒரு இனமே உருவாகிட்டு இருக்கு. அங்கே வந்து இந்த 4-5 பாவாடைக்கு வேறுனா பேச முடியும். இந்த பக்கம் திரைக்கு முன்னாடி பாவாடைகள், திரைக்கு பின்னாடி சங்கிகள். இப்போ புரியுதுங்களா? இவனோட நோக்கம் என்னன்னு கேட்டால் எப்படியாவது யார் காலையாவது நக்கியாவது அந்த முதலமைச்சர் பதவியை அடைஞ்சிடணும். அதுதான் எண்ணம். எப்படியாவது சார் அது என்ன சார் கடையில் இருக்கிற பொருளை ஈஸியாக வாங்கிடுறது? அதுதான் நான் சொல்கிறேன். நான் புரியுதுங்களா? சரக்கோட விஜய்க்கு நான் சொல்கிறேன், ஆசைப்படு, தகுதியோடு ஆசைப்படு, தகுதியை வளர்த்துக்க. எல்லாரும் தகுதியோடு பிறக்கிறது கிடையாது. தகுதியை வளர்த்துக்கணும். இல்லை 4 நாள் தகுதியை வளர்த்துக்கணும். இல்லை கிறிஸ்துமஸ் விழாவில் வர அங்கே வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஜீசஸ் செய்த பல சேவைகளுக்கு மக்களுக்கு எப்படி தொண்டாற்றி இருக்கிறாரு அதை பேசு. எதுக்காக சிலுவையில் அறையப்பட்டார் அதை பேசு. நீ என்ன செய்ய போகிற இந்த மக்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீ அப்படியே அரசியல் பேசணும்னு பேசு. நான் ஜீசஸ் இதை செய்தாருங்க, அது மாதிரி நான் இதை செய்யலான்னு இருக்கிறேன். மக்களுக்கு தொண்டு எப்படி சிவராஜ்குமார் சொன்னார் பாருங்க, மக்களுக்கு தொண்டு செய்யணும்னா பதவிக்கு வந்து தான் செய்யணும்னு அவசியம் கிடையாது. ஏன்னா ராஜ்குமார் குடும்பம் வந்து பார்த்தீங்கன்னா ஏற்கனவே வந்து நிறைய செஞ்சுட்டாங்க. கர்நாடகா ஸ்டேட்டுக்காக நிறைய செஞ்சுருக்காங்க. கொஞ்சம் நெஞ்செல்லாம் கிடையாது. புனித் ராஜ்குமார் உட்பட ஒட்டுமொத்த குடும்பமே நிறைய செஞ்சுருக்கிறாங்க. அது அரசியலுக்கு வந்து தான் செய்யணும் அவசியம் இல்லை. அரசியலுக்கு வராமையே அவங்க தான் கிங் மேக்கராக இருக்கிறாங்க இந்த நாள் வரைக்கும். அவங்களுக்கு தனி செல்வாக்கு இருக்குது அரசியலில், கர்நாடக அரசியலில், சிவராஜ்குமார் ஃபேமிலிக்கு, ராஜ்குமார் ஃபேமிலிக்கு. ஸோ நீ வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த இடத்துல நீ வந்து நானும் சேவை செய்யணும்னு சொல்லிட்டு இது வரைக்கும் லிஸ்ட்டை போடுறேன்னா இது வரைக்கும் எவனும் தரல சார். எவனா லிஸ்ட்டு போடுறா
நீ என்னென்ன மக்களுக்கு செஞ்சுருக்கிற இது வரைக்கும், உன் சொந்த பணத்தில் என்னென்ன செஞ்சுருக்கிற, இந்த ரசிகர் மன்றத்து மூலமாக நீ என்னெல்லாம் மக்களுக்கு தொண்டு செஞ்சுருக்கிற லிஸ்ட்டை போடுறேன்னா இது வரைக்கும் லிஸ்ட்டு இல்லை. ஆனால் அலையிற எது ஆட்சியை பிடிக்கணும். இல்லை சார், அவர் வந்து மேடையில் எது சொன்னாலும் பைபிளில் பார்த்து படிச்சுக்குங்க, பைபிள் படிக்காதவங்க அதான் சொல்கிறான். இல்லை நான் சொல்ல கரெக்டாக சொல்கிற மாதிரி, அதாவது என்ன சொல்கிறேன்னா பைபிளில் சொல்லப்பட்டிருக்கு, படிக்காதவங்க படிச்சுங்க. நிறைய கதைகள் இருக்குது, 1000 கதைகள் இருக்குது. படிக்காதவங்க படிச்சுங்க. நீ படிச்சியாடா? பைபிள் படிச்சியா? நீ பைபிள் படிச்சிருந்தா 2 லைனு. ஆனால் அலையிற உலகத்தையே ஆளணும்னு ஆசைப்படுற அதாவது அந்த பைபிள் வசனம் ஒன்று இருக்குது சார். பைபிளில் ஒரு வசனம் வரும் சார், அது வந்து விஜய்க்கு தான் பொருத்தமாக இருக்கும். ஒருவன் பிரபஞ்சத்தையே ஆதாயப்படுத்தி கொண்டாலும் தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினால் அதனால் லாபம் என்ன அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி வரும், ஒரு வரி வரும். அது என்ன அர்த்தம்னு கேட்டிங்கன்னா, நீ வந்து உலகத்தையே வந்து தன் ஆளுமை கீழே கொண்டு வரணும்னு நீ நினச்சனா கூட உன் ஜீவனை நஷ்டப்படுத்தினா அதனால் லாபம் என்னன்னு கேட்டால், உன் ஜீவன்றது வந்து பார்த்தீங்கன்னா யாரை வேணால் எல்லாம் பொருந்தும். உன் குடும்பத்தை பொருந்தும், உன் நண்பர்களை பொருந்தும், உன் தாய் தந்தையை பொருந்தும், உன் நண்பர்களை பொருந்தும், உன் மக்களை பொருந்தும், எல்லாமே பொருந்தும். ஆனால் நீ வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிரபஞ்சத்தையே ஆதாயப்படுத்தினா ஆனால் உன் ஜீவனை நஷ்டப்படுத்தினா அதனால் லாபம் என்ன அப்படின்னு கேட்டால், நீ வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் இழக்காத. நீ உலகத்தையே அலையணும்னு ஆசைப்பட்டு எதெல்லாம் நீ இழந்துட்டு வரேன்னு பார். குடும்பத்தை இழந்த, தாய் தந்தையை இழந்த, நண்பர்களை இழந்த, சினிமாவை இழந்த, அடுத்த கட்டமாக இருக்கிறது தான் நீ வந்து பார்த்தா நம்பி வரக்கூட வந்து தற்கொலைகளை வந்து நீ இழக்க போகிற. இப்படி நீ இழந்து கடைசியில் நீ என்னவாக போகிறன்றதை பொருந்தது பார். ஏன்னா உன் எண்ணம் சுத்தமாக இல்லை, எண்ணம் தூய்மையாக இல்லை. நீ சொல்லலாம் தூய கட்சி, நாங்கள் தூய சக்தி அப்படின்னு சொல்லலாம். ஆனால் உனக்கு எண்ணம் தூய்மையாக இல்லை. காரணம் கேட்டால் உன் இலக்கு இந்த மக்களுக்கு நல்லது செய்யணுன்ற அந்த எண்ணத்தோடு நீ வந்தீங்கன்னா அது சரியாக இருக்கும். நீ முழுக்க ஒரு நடிகையோட பேச்சை கேட்டுக்கிட்டு நீ வந்து பார்த்தீங்கன்னா இந்த கட்சியை தொடங்கியிருக்கிற, அது எங்கே போய் நிற்குதுன்னு பார். அது உனக்கு ஆப்பாக தான் முடியும். பொறுத்து பார். ஒருத்தன் வந்து சொல்கிறான், என்னத்த சொல்கிறான், ஒண்டர்ஃபுல்ங்க. ஏய் அப்புறம் ஏதாவது சொல்லிவிடுவேன். அவன் ஒண்டர்ஃபுல் வரும்போது பார்த்தீங்கன்னா 6 மணிக்கு மேலே ஞாபகம் வருது அவனுக்கு. இது ஃபுல்லுன்னு ஒண்டர்ஃபுல். இங்கே என்னத்துக்கு ஒண்டர்ஃபுல்ன்ற வார்த்தை அங்கே எது இருக்குது? எது கிறிஸ்மஸ் விழாவில் போயிட்டு நீங்கள் ஒண்டர்ஃபுல்னு ஏதோ ஒன்று பேசணுன்றதுக்காக பேசுகிறான் ஒருத்தன். நான் பேசிட்டோம். ஆனால் இதுக்கும் இந்த அவன் ஒண்டர்ஃபுல் வரும்போது பார்த்தீங்கன்னா அவனுக்கு ஃபுல்லு ஞாபகம் வருது, ஒண்டர்ஃபுல்னு. இல்லை சார், இது எப்படி தெரியுமா இருக்குது, வடிவேலு அண்ணா வந்து இந்த நீதிபதி கிட்ட சொல்லுவார், தாங்களுக்கு தெரியாத சட்டம் ஒன்றும் இல்லை, அது எந்த சட்டமோ அப்படிதான் இருக்குது. வந்து பாரு சார், வந்து பேச வரும்போதே ஏதோ 2 லைன் பேசுனதும் மறந்துட்டேன். நல்லா கவனிங்க, மறந்துட்டேன். ஏதோ பேசணுன்ற எண்ணம் இருந்திருக்கு. அதை பேப்பர் எடுத்துகிட்டு போனாலும் இந்த வர கேள்வி கேட்குறான், பேப்பர் எடுத்து வந்து படிக்கிறான், காற்றுல பறந்துடுது, மறந்துடுறான்ட்டு. சரி பேப்பர் எடுக்காமல் நம்ம பேசிடலான்னு வந்திருக்க, கிறிஸ்மஸ் விழா தானே ஒரு 10 நிமிஷம் பேசிடுறேன் அப்படின்னு. ஆனால் அங்கே வந்ததும் எல்லாமே டெலிட் ஆகிடுச்சு. இது கண்ணு இருட்டாயிடுச்சு அங்கே ஃபுல்லாக. அங்கே பார்க்கும்போது சில பேர் பசங்க சொல்லுவானுங்க சார், மக்கு பசங்களாம் நேராக போய் நல்லா படிச்சுன்னு வந்த மாதிரி ஃபீல் பண்ணிட்டு போய் உட்காருவானுங்க. கொஸ்டின் பேப்பர் பார்த்தது மச்சான் எனக்கு அப்படியே இருந்து போச்சுடானுவான். இருட்டாகி போச்சு எனக்கு. அந்த ரூமு, அந்த எக்ஸாம் ஹாலே இருட்டாயிடுச்சு. எதிர்க்க எக்ஸாமினர் வராரு, அவர் கூட கருப்பாக தெரிகிறாரு, மொத்தமாக இருட்டாயிடுச்சுன்னு. அது மாதிரி நீ சாமிக்கு உண்மையிலேயே வந்து நீ மத ஈடுபாடு இருக்குது இல்லைன்ற விஷயம், நீ உன் மத வெறியை காட்டின, அதுக்கு தான் இந்த விழாவே. நீ மத வெறி உனக்கு இல்லைன்னா நீ பொங்கல் விழா நடத்தி இருக்கணும், சரியா? நீ தீபாவளி கொண்டாடி இருக்கணும், விநாயகர் சதுர்த்தி கொண்டாடி இருக்கணும், கிருஷ்ண ஜெயந்தி கொண்டாடி இருக்கணும், இன்னும் புதிய வந்து இந்த தமிழ் வருடப்பிறப்பு நீ கொண்டாடி இருக்கணும். இன்னும் எத்தனையோ பண்டிகைகள் வருது சார். ஆனால் அதெல்லாம் நீ கொண்டாடாமல் கிறிஸ்துமஸ் விழா கொண்டாடும் போது நீ வந்து நான் வந்து மதவெறி தலைக்கரிச்சுன்றதை காட்டுற. ஆனால் அதிலே நீ உண்மையாக இருப்பேன்னா அதிலே நீ உண்மையாக இருக்க மாட்டேன். ஓட்டு பொறுக்கணும். இப்போது கிறிஸ்தவர்களுடைய ஓட்டை பொறுக்கணும். அப்போ என்ன செய்யலாம்? ரைட், யாரெல்லாம் வர வைக்கலாம், இவங்கெல்லாம் வர வச்சு இந்த பாவாடிகள் ஒரு 5 பாவாடிகளை வர வச்சு உட்கார வச்சு நம்ம ஏதோ ஒரு பெருசாக நீட்டி முடக்கலான்னு பார்த்தேன். கடைசியில் வந்திருந்தவங்களே காரி தூப்பிட்டு போயிட்டானுங்க. என்ன இவன் ஒரு 5 நிமிஷம் கூட பேசவே இல்லை. வந்திருந்தவங்கள கௌரவிக்கிறதுக்கு முதல்ல வந்து நின்ன உடனே என்ன செய்யணும்னா, இன்னார்லாம் வந்திருந்தீங்க, இந்த அளவுக்கு விழாவை சிறப்பாக செஞ்சீங்க அப்படின்னு அவங்கள பற்றி ஒரு 4 வார்த்தை நல்ல வார்த்தை சொல்லிவிட்டு, அதுக்கப்புறம் நீ வந்து ஜீசஸ் கிறிஸ்துவை பற்றி நீ பேசிட்டு, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கூட நீ வந்து அரசியலுக்காக சரி ஏதாவது ஒரு வார்த்தை பேசலாம், நீ பேசலாம் கதையெல்லாம். நீ வந்து நின்னதுமே என்ன செய்ய, பைபிள் படிக்காதவங்களாம் படிச்சிங்க. அதுக்கப்புறம் வந்து ஒரு கதை இருக்குது, சகோதரனே கை விட்ட பிறகு அவர் வந்து நாட்டையே ஆட்டி பிடிங்கிறாருன்ற. இதெல்லாம் எவ்வளோ கதை இருக்குது பைபிளில். 2 பொன்மொழி சொல்ல முடியல. பெரியார்கிட்ட போகிற, பெரியார் பற்றி ஏதாவது தத்துவம் கொள்கை ஏதாவது 2 லைன் சொல்கிறா, தெரியாது.
அப்புறம் வந்து ஊரில் பார்த்து வந்து அங்கலாச்சிக்கிற, ஐயோ அவர் இளம் பெரியாரா, அவர் எப்படி இளம் பெரியார் ஆவார், அங்கே வந்து இது பண்ண. இங்கே வந்து பார்க்குற, ஐயோ அவங்க கிறிஸ்மஸ் விழா நடத்தணும், நம்மளும் கிறிஸ்மஸ் விழா நடத்தணும், அப்போ தான் ஓட்டை அள்ள முடியும். ஓட்டை பொறுக்கிறதுக்காக ஒருத்தன் கிறிஸ்மஸ் விழா நடத்துகிறான்னு சொன்னான்னா அது விஜய் தான் சார். இது போல பல வீடியோக்களை கண்டு மகிழ எங்களது ரீசன்ட் வாய்ஸ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.